வெல்கம் பேக். இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் ஜுவாலஜி யூடியூப் சேனல். இது யூஜிடிஆர்பி அண்ட் பிஜிடிஆர்பி ஜுவாலஜி யூனிட் ஃபர்ஸ்ட் 1 எண்டமீபா ஹிஸ்டாலிடிகா. ஆல்ரெடி எண்டமீபா ஹிஸ்டாலிடிகாவோட அதை டிஸ்கவர் பண்ணது யார் அண்ட் ஆல்சோ அதோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி அதோட 3 ஸ்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இது முற்றிலுமே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக உள்ளது. நம்ம கொஞ்சம் எல்லாமே தமிழில் தான் நோட்ஸும் கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு பிடிஎஃப் ரெடி பண்ணி தரேன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 நிலைகள் இதோட வாழ்க்கையில் காணப்படுது. எண்டமீபா ஹிஸ்டாலிடிகாவில் 3 ஸ்டேஜஸில் இது இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரோபோசோயிட். ட்ரோபோசோயிட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இது நான் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ். இது ஒன்று மற்ற ஆர்கானிசத்தை இன்ஃபெக்ட் பண்ணுற ஸ்டேஜ் கிடையாது. இது ஒன்லி சிம்டம்ஸை காஸ் பண்ணுற ஸ்டேஜ். ஓகேவா? சிம்டம்ஸை மட்டும்தான் இது எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஸ்டேஜ் தான் ட்ரோபோசோயிட். இதையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னோம்னா டெட்ராநியூக்ளியேட்டட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். 4 செல் உட்கரு நிலையில தான் அது என்ன செய்யும்னா அந்த இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ், நோயை பரப்புகிற ஸ்டேஜ். ட்ரோபோசோயிட்டுங்கிறது சிம்டம்ஸை காஸ் பண்ணுறது. அண்டு இது வளரும் நிலை மற்றும் உணவு உட்கொள்ளும் நிலை. இந்த டைமில் தான் அது என்ன செய்யும்னா நல்லா க்ரோனப் ஆகும். அதே நேரத்தில் ஃபீடிங் ஸ்டேஜ்னு கூட சொல்லுவோம். உணவு நிறையா எடுத்துக்கிறோம். அண்டு இதுக்கு கரெக்டான வடிவம் கிடையாது. இதுதான ஸ்பெசிஃபிக்காக ஒரு வடிவம் கிடையாது. அண்டு அளவு பார்த்தோம்னா 18லேருந்து 40 மில்லியம் அளவில் இருக்கும். அண்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைட்டோபிளாசத்தில் 2 டைப்பான சைட்டோபிளாச பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கும். வெளிப்பகுதி எக்டோபிளாசம்னு, உள்பகுதி எண்டோபிளாசவிலை அப்படின்னு சொல்லிட்டு எண்டோபிளாசம் அப்படின்னு சொல்லி 2 வகையான சைட்டோபிளாசம் தெளிவாக காணப்படும். அண்ட் சிங்கிள் உட்கரு காணப்படும். அந்த உட்கரு என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஸ்பெரிக்கல் வடிவத்தில் இருக்கும். அந்த உட்கரு என்ன அளவில் இருக்கும் அப்படின்னா 4லேருந்து 6 மில்லியம் அளவில் இருக்கும். அண்டு ஒரே ஒரு சுடப்பொடியம் காணப்படும். சுடப்பொடியம் மீன்ஸ் தட் இஸ் ஃபால்ஸ் ஃபுட், போலிக்கல்கள்னு சொல்லுவோம். இங்கே மோனோபொடியமாக இருக்கும். ஒரே ஒரு சுடப்பொடியா மட்டும் காணப்படும் மூவேஷனுக்காக. அண்டு ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனை மேற்கொள்ளும், காற்றற்ற சுவாசத்தை மேற்கொள்ளும். அண்டு மனிதனோட பெருங்குடல்ல வாழும் இந்த ட்ரோபோசைட். இதுதான் ட்ரோபோசைட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ப்ரீசிஸ்டிக் ஃபார்ம் பார்க்கலாம். செகண்ட் ஒன் ஸ்டேஜ் கூடு முன் உருவாக்க நிலை, முன்கூடு உருவாக்க நிலைன்னு சொல்லுவோம். தட் இஸ் ப்ரீசிஸ்டிக் ஃபார்ம். கூடு முன் உருவாக்க நிலை அப்படின்னு சொல்கிறோம். இது சிஸ்ட் ஃபார்மேஷனுக்கு முந்தின நிலை. அதனால தான் ப்ரீசிஸ்டிக் ஃபார்ம்னு சொல்கிறோம். எவ்வளோ அளவில் இருக்கும் அந்த உயிரியப்ப எண்டமீபா ஹிஸ்டாலிடிகானா 10லேருந்து 20 மில்லியம் அளவுடையதாக இருக்கும். அண்டு இது ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜ் பிட்வீன் ட்ரோபோசோயிட் அண்ட் சிஸ்ட். ட்ரோபோசோயிட்ங்கிற ஃபர்ஸ்ட் நிலைக்கும் சிஸ்ட் ஃபார்ம் பண்ணுற லாஸ்ட் நிலைக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜ் தான் இந்த ப்ரீசிஸ்டிக் ஃபார்ம் ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ இந்த இடைநிலை ஸ்டேஜ்னு சொல்கிறோம். அண்டு இதில் உட்கரு என்ன ஷேப்பில் இருக்குன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம ட்ரோபோசோயிட்டில் சொல்லும்போது உட்கரு என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது, சிங்கிள் நியூக்ளியஸாக இருக்குன்னு சொன்னோம். இங்கேயும் சிங்கிள் நியூக்ளியஸ், பட் ஷேப்பு பார்த்தோம்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ட்ரோபோசோயிட்டில் என்ன சொன்னோம் அப்படின்னா எக்டோபிளாசம் எண்டோபிளாசம்ங்கிற அந்த சைட்டோபிளாச டைப் இருக்கும். அதில் எண்டோபிளாசத்தில் WBC, RBC, ஃபுட் மெட்டீரியல் இதெல்லாம் இருக்கும். பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த சைட்டோபிளாசம் தெளிவான சைட்டோபிளாசமாக இருக்காது. அண்ட் எண்டோபிளாசம் எக்டோபிளாசம் அப்படிங்கிற தெளிவான அமைப்பு இருக்காது. ஸோ அதில் எண்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு எண்டோபிளாசமே தெளிவாக தெரியலைங்கும் போது அதில் இருக்கக்கூடிய RBC, WBC, ஃபுட் மெட்டீரியல் இது எதுவுமே நம்மளுக்கு தெளிவாக தெரியாது. ஸோ அதெல்லாம் டிஸப்பியர் ஆகி காணப்படும். இதுதான் இந்த ப்ரீசிஸ்டிக் ஃபார்மில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சிஸ்ட் ஃபார்ம், தட் இஸ் கூடு உருவாக்க நிலை. இதுதான் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ். நோய் பரப்புற நிலை எது அப்படின்னா சிஸ்டிக் ஃபார்ம் தான் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ். இது கொஸ்டின்ல கேட்கலாம். என்ன இந்த 3 நிலைகளை கொடுத்துட்டு அந்த ட்ரோபோசோயிட்டா இல்லை ப்ரீசிஸ்டிக் ஃபார்மா சிஸ்டிக் ஃபார்மா நோயை பரப்புற நிலைன்னு கேட்டால் சிஸ்டிக் ஃபார்ம் தான். அண்ட் உட்கரு அதில் என்ன சொன்னோம், ட்ரோபோசோயிட்னா ஸ்பெரிக்கல் ஷேப்னு சொன்னோம். அண்ட் ஆல்சோ ப்ரீசிஸ்டிக் ஃபார்மில் உட்கரு ரவுண்ட் ஷேப்னு சொன்னோம். இங்கே சிஸ்டில் உட்கரு ஓவல் ஷேப்பில் மாறிடும்.
அண்ட் சைஸ் பார்த்தோன்னா 12 15 மில்லியம் அளவுல வந்து இருக்கும். தன்னை சுற்றி ஒரு கூடை வந்து உருவாக்கும். சிஸ்ட் மீன்ஸ் கூடு ஃபார்ம்ன்றது தான். ஸோ கூட்டை வந்து உருவாக்கிறோம். அண்ட் நியூக்ளியஸ் வந்து பகுப்படைஞ்சு ஒரு நியூக்ளியஸ்ங்கிறது 2 ஆகி 2 4 ஆகி 4 நிலை உட்கரு வந்து தோன்றும். இது வந்து ஒரு மெச்சூரான ஒரு பொசிஷன். ஓகேவா? நியூக்ளியஸ் வந்து பகுப்படைந்து 4மை நிலை வந்து அடையும். ஸோ இது வந்து மெச்சூர் நியூக்ளியஸ் வந்து இங்கே காணப்படும். அண்டு அந்த உட்கருவுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா குரோமேட்டின் இலைகளும் அண்ட் நெக்ஸ்ட் அதிக அளவு கிளைகோஜன்ஸ் வந்து காணப்படும் இந்த உட்கருக்குள்ள. இந்த நிலையில தான் என்ன செய்யும் அப்படின்னா அது வந்து ஹியூமன் பீயிங்லேருந்து பாதிக்கப்பட்ட மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து நோய் பரப்பும் நிலை அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய 3 நிலைகள். தட் இஸ் ட்ரோபோசோயிட் நிலை அண்ட் ப்ரீசிஸ்டிக் ஃபார்ம் அண்ட் சிஸ்டிக் ஃபார்ம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு கிளாஸில் வந்து அதோட லைஃப் சைக்கிள் அண்டு அது எப்படி வந்து டிசீஸை காஸ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே உங்களோட கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.